நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் நடிகர் விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றிக் கழகம் 108 தொகுதிகளில் ஜெயித்து தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்திருக்கு. மெஜாரிட்டிக்கு 118 தொகுதிகள் தேவை அப்படின்ற நிலையில விஜய் அவர்கள் யாருடன் கூட்டணி சேர போறார் அப்படின்ற எதிர்பார்ப்புமே இருக்கு. பிரபலங்கள் பல பேருமே விஜய் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க. பிரபல இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்களுமே விஜய் அவர்களுக்கு வாழ்த்து சொல்லியிருப்பது மட்டுமல்லாமல் திமுகவுடைய ஸ்டாலின் தோல்வி பற்றியுமே பேசியிருக்காரு. இந்த தேர்தல் முடிவுகள் நிறைய அதிர்ச்சிகளையும் ஆச்சரியங்களையும் சில நம்பிக்கைகளையுமே எனக்கு கொடுத்திருப்பது போல பெரு வழியையுமே கொடுத்திருக்கு. முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய தோல்வி மனதை பிசைகிறது. அரசியலுடைய அடிப்படையாக சித்தாந்தம், கொள்கை, கோட்பாடுகளை தாண்டி மக்கள் திரள், மக்கள் பிரியம், மக்கள் விருப்பம் அப்படின்றது தான் தேர்தல் அரசியலை தீர்மானிக்கும் சக்தியாக வெடித்திருப்பதாக நான் தற்போது உணர்றேன் அப்படின்னு சொல்லி இந்த ட்விட்டை போட்டிருக்காரு. சோ என்னதான் மாரி செல்வராஜ் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு வாழ்த்து தெரிவித்தது போல் வாழ்த்து தெரிவித்து திமுகவுடைய தோல்விதான் அவரை மிகப்பெரிய அளவில் பாதித்துள்ளதாக சொல்றாரு. இதற்கு வாழ்த்து தெரிவிக்காமலே இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி தளபதி ரசிகர்கள் கமெண்ட் போட்டு இவரை ட்ரோல் பண்ணிட்டும் இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, தற்போது தளபதி விஜய் அவர்களுக்கு பல முக்கிய பிரபலங்கள் மனதார வாழ்த்து சொல்லியிருக்காங்க. நேற்று தேர்தலுடைய ரிசல்ட் வந்த உடனேயே தளபதி விஜய் அவர்களுடைய நண்பரான நடிகர் ஏகே அவர்கள் போன் போட்டு அவருக்கு மனதார வாழ்த்து தெரிவிச்சிருந்தார். சோ அது மட்டும் இல்லாமல் தளபதி விஜய் அவர்கள் நாளை மறுநாள் சென்னையில உள்ள நேரு உள்விளையாட்டு அரங்கில தன்னுடைய முதல்வர் பதவியேற்பு விழாவை நடத்திருக்காராம். இந்த விழா மிக பிரம்மாண்டமாக நடைபெற உள்ளதாம். இந்த விழாவில் தாவேகா தொண்டர்கள், ரசிகர்கள், ஒரு சில சினிமா பிரபலங்கள் மட்டுமே கலந்து கொள்ள இருக்காங்களா. அதுல நடிகர் ஏகே அவர்களுமே கலந்து கொள்ள உள்ளார் அப்படின்னுமே சொல்லப்படுது. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.